வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விசாலம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அக்கா ஓர் அலாதி பிரகிருதிதான். பறவை அலகால் கொத்துவது போல் தோளில் டொக் டொக் என்ற ஏதோ குத்துவதை உணர்ந்து பாதி தூக்கத்தில் கோமதி திடுக்கிட்டு கண் விழித்தாள். அக்காதான் அவள் தலைமாட்டில் குந்தி உட்கார்ந்து ஆள்காட்டி விரலால் அவள் தோளில் குத்தி கொண்டிருந்தாள். என்னக்கா, அசந்து தூங்குறப்ப ஏன் எழுப்புற? களைப்பா இருக்கு, கொஞ்சம் தூங்க விட. நீ இருந்தா இன்னும் தூங்காம பாதி ராத்திரியில என்ன பண்ற? என்ன பண்றேன்னா, உன் வீட்டை காவல் காக்குற. ஏண்டி கோமு, சமையல்காரா இங்க தான் படுக்கிறாளா இன்னைக்கு ராத்திரி? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீயும் போய் தூங்குக்கா. நாள் பூரா உனக்குத்தான் வேலை. அசதியா இல்லையா? எனக்கு நாள் எல்லாம் ஓடி ஆடி கையும் காலும் கெஞ்சுறது. கண்ணை பிரிக்கவே முடியல. போய் படு. கோமதி திரும்பி படுத்து கொண்டு கண்களை மூடிய வினாடி மறுபடியும் தோளில் அலகு கொத்தியது. எழுந்திருடி, முதல்ல போய் சமையல்காரர் 2 பேரையும் வெளியே போக சொல்லு. அவ வந்த வேலை ஆச்சு. பணமும் உன் வீட்டுக்காரர் கொடுத்துட்டார். அப்புறம் அவளுக்கு இங்க என்ன வேலை? எதுக்கு ராத்தங்கள்? அக்கா, அவ திருவான்மையூர்ல இருந்து வரா. ராத்திரி விருந்து முடிஞ்சு அவ சாப்பிட்டு பாத்திரங்கள் தேய்ச்சு கிச்சனை சுத்தம் பண்ணி எல்லாம் ஏற கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுத்து. ரொம்ப களைப்பா இருக்குமா? இனிமே பஸ் பிடிச்சு வீடு போக முடியாது. ராத்திரி இங்கேயே படுத்துண்டு விடிய காலை எழுந்து போயிடுறோம்னா. ரொம்ப பாவமா இருந்தது. அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுண்டு நான் தான் பெர்மிஷன் கொடுத்தேன். இப்படி அஜாக்கிரதையா இருக்கேளே 2 பேரும். முன்ன பின்ன தெரியாதவாளை உள்ள தங்க விட்டா ராத்திரியோட ராத்திரி அகப்பட்டதை சுருட்டிண்டு கம்பி நீட்டிடுவாடி. அவ ரொம்ப நல்ல மனுஷாக்கா. இவருக்கு ரொம்ப வேண்டியவர். ஒரு சிநேகிதர் சிபாரிசுல விருந்து சமைக்க வந்தா. விடிக்காலையில நானே அனுப்பிடுறேன். நல்லவ மாதிரி வேஷம் போட்டு தாண்டி கொள்ளக்காரன் கைவரிசைய காட்டுவான். இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. நான் தண்ணி குடிக்க சமையலறைக்கு போகணும்னு கீழே போறேன். மாடி படிக்கு பக்கத்துல இவா துணி விரிச்சு படுத்துட்டு இருக்கா. நிஜமா தான் தூங்குறாளோ பாவனையோ? முதல்ல எழுப்பி வெளியே விரட்டு. இரவு தங்கிய ஓர் உறவின விருந்தாளியோடு அரட்டை அடித்தவாறு கோமதியின் கணவர் சுந்தரம் அவருடன் இன்னொரு அறையில் படுத்து தூங்க, இந்த அறையில் சகோதரிகள் மட்டும்தான். கோமதி 0 வாட்ஸ் பல்ப் ஒளியில் சுவரை பார்த்தாள். கடிகாரத்தின் ரேடியம் முட்களில் 1:30 மணி. இந்த அர்த்தராத்திரியில களைச்சு தூங்குறவாளை நான் எழுப்ப மாட்டேங்க்கா. வேணும்னா உனக்காக அப்பப்போ கீழே போய் பார்த்துட்டு வரேன். நீ கவலை இல்லாம படுத்து தூங்கு. அவள இப்ப வெளியில அனுப்ப மாட்டேன். மாட்டேன். ஈஸ்வரா, இந்த வீட்ல எனக்கு இருக்கும் மதிப்பு இவ்வளவுதானா? விசாலம் புலம்ப ஆரம்பித்தாள். கோமதிக்கு எரிச்சல் தோன்றக்கூட நேரம் இல்லாமல் தூக்கம் கண்களை அழுத்தியது. உங்க அக்கா எல்லாத்துலயும் மூக்க நுழைக்காம இருந்தா அவ குணம் இன்னும் சோபிக்கும் என்று சுந்தரம் சில சமயம் அவளிடம் கூறியதுண்டு. சுபாவம் 52 வயசுக்கு மேலா மாறப்போறா? என்னதான் விட்டு கொடுக்காமல் பேசினாலும் சகோதரியின் இந்த சுபாவம் கோமதிக்கும் ஒரு தலைவலி. அவள் என் அக்கா, நான் கோபிக்க கூடாது என்று நினைவுறுத்தி கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் அடிக்கடி நிகழ்வதுதான். ஆனால் விசாலத்தின் குணம் யாருக்கு வரும்? அந்த பாசம், அந்த அங்கலாய்ப்பு, இரத்த பந்தத்தில் எலும்பும் சதையும் நெகிழ்ந்து நீராகி கரைந்து ஓடும் இயல்பு. 25 வயதில் தங்கையின் பிள்ளை பேருக்காக தில்லியில் இருந்து சென்னைக்கு ஓடி வந்தாளே. யாரும் வா என்று சொல்லவில்லை. கையில் 2 வயது பிள்ளையோடு அவள் வரக்கூடும் என்று கூட யாரும் நினைக்கவில்லை. விசாலத்தின் கணவன் மத்திய அரசு அலுவலகம் ஒன்றில் அதிகாரி. வசதியான வாழ்க்கை அள்ளி கொடுக்கும் மனசு விசாலத்துக்கு. வேலைக்காரி ஒரு முறை தன் கஷ்டங்களை சொல்லி அழுதபோது உடனே 500 ரூபாய் எடுத்து தந்து, இந்தா வச்சுக்க, உதவியா இருக்கும், இதை திருப்பி தர வேணாம் என்றாள். இளமங்கை பருவத்திலேயே அந்த உதாரம். 2 நாள் கழித்து, ஏதானும் வாங்கிண்டியா அந்த பணத்துக்கு என்றாள். வாங்கிக்கிட்டேம்மா. என்ன வாங்கின? உப்பு, மளிகை சாமான் கொஞ்சம். அப்புறம் எனக்கு சேலையெல்லாம் கிழிஞ்சிடுச்சுன்னு மலிவா 2 சேலை கொண்டு வாய, நானும் பார்க்குறேன். சேலைகளை உள்ளங்கையில் ஏந்தி எடை பார்த்தாள். துணியின் தன்மையை விரல்கள் இடை உரசி ஆராய்ந்தாள். மில் புடவையோன்னோ சன்னமா இருக்கு. ரொம்ப நாள் நிக்காது. போயும் இதை வாங்குவாளோ ஒருத்தி? ஒரே புடவையானாலும் இந்த பணத்துக்கு நல்லதா ஒரு சுங்குடி வாங்கினா நாள் பட உழைக்கும்.
வாங்குறதுக்கு முந்தி என்ன கேட்கப்படாதோ? சரி சரி வாங்கியாச்சு. இந்தா பிடி. நாளைக்கு உன்னை கட்டிண்டு வந்து காட்டு. அவள் கணவன் அவளுக்குன்னு பணத்தை கொடுத்தப்புறம் அதை எப்படி செலவழிச்சாள், என்ன வாங்கினாள்னு எல்லாம் என்ன கேள்வி விசாலம் என்றான். ஏன் பணம் கொடுத்தவளுக்கு கேட்க உரிமை இல்லையா? அம்மா மூளை கட்டி வந்த காலமாகி 6 மாதங்கள் ஆகியிருந்தன. அப்பா சம்பிரதாயப்படி கோமதியை பேறு காலத்துக்காக கோவையில் இருந்து சென்னைக்கு அழைத்து வந்திருந்தார். கிராமத்தில் இருந்த தம் தாயாரையும் துணைக்கு வருவித்திருந்தார். எனினும் விசாலம் வந்தாள். தாயில்லா குறை தெரியாமல் தங்கைக்கு இந்த சமயம் தாயாக இருந்து கவனித்துக் கொள்வது தன் கடமை என்று ஏதோ ஒரு இயற்கை விதியை இயல்பாய் ஏற்றுக்கொள்வது போல் ஏற்றுக்கொண்டு யோசனை ஏதுமின்றி அன்பின் சுயமான எழுச்சி மட்டுமே செயல்பட குழந்தை ரமேஷை எடுத்துக்கொண்டு பிறந்தகத்துக்கு தங்கையிடம் ஓடி வந்து விட்டாள். இத்தனைக்கும் 3 வயதுதான் பெரியவள். பிரசவத்துக்கு முன்பும் பின்பும் தங்கையை அக்கறையோடு பேணி பராமரித்தாள். பத்தியம் சமைத்து வருவோர் போவோர் கண்படாமல் உணவு தாளத்தை துணியால் மறைத்து எடுத்து வந்து தங்கைக்கு பரிமாறினாள். கை குழந்தைக்கு தலை குளியல் தொடங்கி எல்லா பணிகளும் செய்தாள். ரமேஷ் ஏக்கமும் பொறாமையுமாய், அந்த பாப்பாதான் உனக்கு பிடிக்குமா என்று கேட்டு தொட்டியில் தூங்கும் சின்ன பாப்பாவை ஒரு நாள் யாரும் பக்கத்தில் இல்லாத போது குண்டூசியால் காலில் குத்தி அழவிடும் அளவுக்கு கை குழந்தையை கவனித்து கொண்டாள். பாப்பாவுக்கு 3 மாதம் முடிந்த பின் அப்பாவும் தானுமாய் தங்கையை கோவைக்கு அழைத்து போய் கணவன் வீட்டில் விட்ட பிறகே தில்லி திரும்பினாள். எப்படிப்பட்ட அக்கா எண்ணி எண்ணி சிலிர்த்தாள் கோமதி. பிறகு தொடர்ந்த ஆண்டுகளில் விசாலம் தங்கைக்கு எழுதிய கடிதங்களில் எப்படி இருக்கிறா என் பையன் என்ற கேள்வி தவறாமல் இடம்பெறும். என் பையன் என்பது கோமதியின் பிள்ளை பாலு. பிரசவ சமயத்தில் உடனிருந்து அவனை கை குழந்தையாய் கவனித்து கொண்டதால் வந்த உரிமை. பாலுவுக்கு 15 வயது இருந்தபோது விசாலம் ஒரு சமயம் ஏதோ கல்யாணத்தை முன்னிட்டு சென்னை வந்திருந்த போது தங்கை வீட்டில் தங்கியிருந்தாள். ஒரு நாள் மாலை 2 நண்பர்களுடன் பாலு வீட்டுக்கு வந்தான். மூவரும் பள்ளியில் சக மாணவர்கள். பாலு நண்பர்களை டிஃபனுக்கு அழைத்திருந்தான். பிறகு மூவரும் கணிப்பொறி டியூஷன் ஆசிரியர் வீட்டுக்கு போவதாய் ஏற்பாடு. கோமதி சாப்பாட்டு மேஜை மேல் 3 தட்டுகளில் ஆவி பறக்கும் இட்லிகள் கொண்டு வந்து வைத்தாள். சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு, மிளகா பொடி இருக்கு, எது வேணும் என்றாள் மூவரை முகமலர்ச்சியுடன் பார்த்து. எது வேணா போடுங்க ஆண்டி. எனக்கு சட்னி. ஏமா நேத்து தான் இட்லி பண்ண, இன்னைக்குமா? நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு போண்டா வேணும்னு சொன்னேன்ல. ஆமாம் பாலு, ஆனா கடலை மாவு தீந்து போயிடுத்து, நான் கவனிக்கல. நாளைக்கு நிச்சயம் மாவு அரைச்சுண்டு வந்து போண்டா பண்ணிடுறேன். இப்ப இட்லி சாப்பிட்டுடு. எனக்கு இட்லியே அவ்வளவா பிடிக்காது. 2வது நாளுக்கும்னா சாரிடா கண்ணா. பார்த்து கொண்டிருந்த விசாலம் பரபரவென்று முன்னால் வந்தாள். எதுக்குடி சாரி பூரி? குழந்தைகள் எதை போட்டாலும் சாப்பிடணும். இத பாரு பாலு, அம்மாதான் நாளைக்கு பண்ணித்தரேன்னு சொல்றாள் இல்ல, இப்ப ஒழுங்கா இட்லியை சாப்பிடு. முடியாது பெரியம்மா, வீட்ல ஏதானும் சிப்ஸ் பிஸ்கட்ஸ் இருக்கும், இன்னைக்கு எனக்கு அது போதும். என்னடா பிடிவாதம் பிடிக். அக்கா நீ அந்தண்ட போ ப்ளீஸ் என்றாள் கோமதி அவசரமாய். சும்மா இரு, அவனுக்கு எடுக்கிறது நீதான். வளர்ற பிள்ளை சிப்ஸும் பிஸ்கட்டும் கொறிச்சா போதுமா? உடம்புக்கு பலம் வேணாம்? பசிதான் அடங்குமா? அம்மா பேச்ச கேளுடா பாலு. சொல்லப்போனா எண்ணெய் பண்டம் போண்டாவை விட இட்லி தான் உடம்புக்கு நல்லது. அப்ப நீங்க சாப்பிடுங்க. எதுத்தா பேசுற? இத்தனோண்டு பைய. டேய், நீ பிறந்ததுல இருந்து உன்னை எனக்கு தெரியும்டா. உனக்கு நான் புட்டியில பால் புகட்டி இருக்க, மூக்கு சிந்தி விட்டுருக்க, டயாபஸ் மாத்தி இருக்க. பாலுவின் முகம் சிவந்தது. நண்பர்கள் சிரிப்பதை அடக்கிக் கொள்வதை கண்டபோது கோபம் அதிகரித்தது. விருட்டென்று எழுந்து கோமதி, பாலு பாலு நில்லுடா என்று கூவிக் கொண்டிருக்கும் போதே வெளியே போய்விட்டாள். நண்பர்கள் பின்தொடர்ந்தார்கள். என்னக்கா இப்படி பண்ணிட்ட? ஆசையா சாப்பிட வந்த குழந்தைகளை விரட்டிட்டியே என்றாள் கோமதி. ஆனாலும் இந்த பிள்ளைக்கு இத்தனை அழும்பு கூடாதடி கோமு. அவன் நல்லதுக்குத்தானே சொன்ன. குழந்தைகள் பெரியவா பேச்சை கேட்கணும். அவன் நமக்குத்தான் குழந்தை. ஆனா இப்போ அவன் வளர்ந்தவன். அவனுக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கு. இப்ப போய் அவன் குழந்தையா இருக்கிறத பத்தி பேசலாமா? அதுவும் அவன் சிநேகிதா முன்னால? இல்லாத எதையும் நான் சொல்லிடலையே. நயமா ஏதானும் சொல்லி இருக்கலாம். கோச்சுண்டு போறானே. கோச்சுண்டு எங்க போயிடுவான்? கழுத கெட்டா குட்டிச்சுவர். வயிறு பசிச்சா தன்னால வருவான். எனக்கு மட்டும் அவனை பத்தி அக்கறை இல்லையா? இருந்தாலும் நீ தலையிட்டிருக்க வேணாமோன்னு தோன்றதுக்கா?
ஓஹோ! நான் தலையிடுறேங்கிறது தான் உன் அபிப்பிராயமா? எனக்கு என்னடியம்மா வந்தது? நீயாச்சு, உன் பிள்ளையாச்சு, எப்படியோ போங்க. இரு உள்ளங்கைகளையும் பட்டென்று ஒன்றாய் சேர்த்து கூப்பினாள். நான் உங்க வம்புக்கே வரல. உனக்கு பரிஞ்சுண்டு வந்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். விசாலம் விற்றென்று போய் வாசல் வராந்தாவில் அமர்ந்தாள். கோமதி பெருமூச்செறிந்தாள். கோபித்து கொண்ட மகனுக்கும் முன்னால் கோபித்து கொண்ட சகோதரியை சமாதானப்படுத்தியாக வேண்டும். ரமேஷுக்கு திருமணமான சில மாதங்களிலேயே அவன் தகப்பனார் நிமோனியா காய்ச்சலில் நேர்ந்த சிக்கல்களால் காலமானார். பிராவிடன்ட் ஃபண்ட் காப்பீட்டு தொகை கிராஜுவிட்டி என்று 5,00,000 ரூபாய் வந்தது. விசாலம் அதை வாங்கி டெபாசிட்களிலும் கம்பெனி பங்குகளிலும் நல்ல முறையில் முதலீடு செய்து கணவனை இழந்த சோகத்தை மனதில் சுமந்து கொண்டு திருச்சியில் இருந்து மகன் குடும்பத்தோடு வசிக்கலானாள். ரமேஷும் அவன் மனைவி லலிதாவும் நல்ல மனம் படைத்தவர்கள். அவளை வைத்து பராமரிக்கும் கடமையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள். மாதா மாதம் அவளுக்கு வரும் விதவை பென்ஷனில் பைசா கூட வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார்கள். நீ அத உன் இஷ்டம் போல செலவு செஞ்சுக்கோமா, உன்னை வச்சு காப்பாத்த எனக்கு கூலி வேணுமா என்ன என்று ரமேஷ் சிரித்தபடி கூறிவிட்டான். முதல் தடவை பென்ஷன் பணம் வந்தபோது விசாலம் மகனுக்கு 2 பாலியஸ்டர் ஷர்ட்டுகளும் மருமகளுக்கு ஒரு பட்டு புடவையும் வாங்கி மன நிறைவோடு பரிசளித்தாள். எல்லாம் நல்ல விதமாகவே நடந்திருக்கும். பிரச்சனை விசாலத்தால் வந்தது. வேலைக்காரி சரசுவுடன் மோதல். சரசு வேலை செய்யும் போதெல்லாம் அங்க சரியா பெருக்கு, இங்க நல்லா தொட, துவச்ச துணியா இது, அழுக்கு அப்படியே இருக்கே என்பது போல் ஏதாவது சொல்லி பின்னாலேயே வந்து கொண்டிருப்பாள். சரசு பொறுமைசாலி. ஒரு நாள் அவள் பொறுமையும் சிதறி போயிற்று. காலையில் வேலைகளை முடித்துவிட்டு அம்மா போய் வாரேன் என்ற லலிதாவிடம் சொல்லிக்கொண்டு அவள் கிளம்பிய போது விசாலம் கொஞ்சம் நில்லுடி என்றாள். என்னம்மா? அங்க ஹால்ல வலது கோடி ஜன்னல் கடைசி கம்பியில ஒரு முடி இழை சுத்தி இருக்கும் பாரு. நான் தலை சீவர போது உதிர்ந்து பறந்து போய் ஒட்டி இருக்கும். நீ ஜன்னலை சுத்தம் பண்ற லட்சணம் அப்படி. முதல்ல முடியை எடுத்து போட்டுட்டு துணி கொண்டு வந்து ஜன்னல்களை எல்லாம் நல்லா தொடச்சிட்டு கீழே விழற தூசியையும் ஒட்ட பெருக்கி தள்ளிட்டு அப்புறம் போ. வீட்டுக்கு ஓடுறதுலயே இருக்கா. சரசு சடார் என்ற கோபத்துடன் திரும்பினாள். என்னம்மா, ஏதோ பெரிய மனுஷியா இருக்கீங்களேன்னு மறுவாதி கொடுத்தா ரொம்ப தான் விரட்டுறீங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறேன். சும்மா ஒன்றும் ஓடிக்கிட்டே இல்லை. இந்த மாதிரி யார் கண்ணிலையும் படாததெல்லாம் உங்க கண்ணுக்குத்தான் தெரியும். சம்பளம் கொடுக்குற மவராசியை எதுவும் சொல்றதில்ல. உங்களுக்கு என் பாடு. சும்மா அப்படி போய் கொந்துங்க. விசாலத்தின் முகம் ஜிவு ஜிவு என்று கனப்பொழுதில் சிவந்தது. சீற்றம் உச்சந்தலைக்கு ஏறியது. என்னடி சொன்ன? அடியே லல்லி, இங்க வா. உன் வேலைக்காரி என்னை அவமானப்படுத்துறா. கேட்டுண்டு சும்மா இருக்க போறியா? முதல்ல கணக்கு தீர்த்து வெளியே விரட்டு இந்த திமிர் பிடிச்ச சிரிக்கிய. சும்மா வாய விடாத பெரியம்மா. மறுவாதி கொடுத்து மறுவாதி வாங்கணும். எனக்கும் பேச தெரியும். லலிதா ஓடி வந்தாள். விஷயத்தை அறிந்ததும் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்து விட்டாள். அவள் ரமேஷ் இருவருமே வெளியே வேலைக்கு போகிறவர்கள். வீட்டு வேலைக்காரி மிகவும் அவசியம். சரசுவின் வேலை சற்று முன்னே பின்னே இருந்தாலும் கையும் வாயும் சுத்தம். அவளை நம்பி வீட்டை திறந்து போட்டுவிட்டு போகலாம். ஆட்கள் கிடைப்பது அரிதாக இருக்கும். இந்த நாளில் இப்படி ஒருத்தி கிடைத்திருப்பது அதிர்ஷ்டம். நிலைமை புரியாமல் மாமியார் பேசினால் என்ன செய்வது? அம்மா, இவ தான் ஏதோ சின்ன பொண்ணா தெரியாம பேசினாள்னா நீங்க கொஞ்சம் பெருந்தன்மையோட. இவளா சின்ன பொண்ணு? வாய் இருக்கு முழ நீளம். எனக்கு அட்வைஸ் பண்ணாத லலி. என்கிட்ட உனக்கு மதிப்பு இருந்தா என்னை அவமானப்படுத்தின இவளை இந்த நிமிஷமே வேலையை விட்டு அனுப்பு. போறம்மா, உங்க வீடு ஒண்ணுதானா உலகத்துல? இந்த மடம் இல்லாட்டி சந்த மடம். எப்படி பேசுறா பாத்தியா? சரசு, சரசு, நீ ஏண்டி அவளை கெஞ்சின்னு போற? முதல்ல வெளியே அனுப்புற வழியை பாரு. வேலைக்காரி கிடைக்கிறது சுலபம் இல்லம்மா. இன்னொருத்தி கிடைக்கிற வரைக்கும் நான் செய்யறேன் வீட்டு வேலைகளை. நிச்சயம் இவளை விட சுத்தமா செய்வேன். இதற்குள் ரமேஷும் அங்கே வந்து நிலவரத்தை தெரிந்து கொண்டான். அம்மா, லலிதாவும் நானும் வேலைக்கு போறவா. வேலைக்காரியை வெளியே அனுப்புறது கஷ்டம். அப்போ அம்மாவை வெளியே அனுப்புறது தான் சுலபமாக்கும். என்னம்மா குதர்க்கமா பேசுற? நான் அப்படியா சொன்னேன்? நீ கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கணும். எனக்கு ஏண்டாப்பா வம்பு? புருஷனும் பெண்டாட்டியுமா வேலைக்காரியை தலையில தூக்கி வச்சுண்டு கூத்தாடுங்கோ. நான் இனிமே ஒரு வார்த்தை பேசினா கேளு. விசாலம் கடுகடுத்த முகத்துடன் ஒதுங்கி போய் ஒரு நாற்காலியில் சுவரை வெறித்து கொண்டு உட்கார்ந்தாள். லலிதாவுக்கு தவிப்பாக இருந்தது.
சரசு, இத பாரு, அவங்க பெரியவங்க. நீ அப்படி பேசி இருக்க கூடாது. இனிமே அப்படி பேசலைன்னு பெரியம்மா கிட்ட சொல்லு, மன்னிச்சிடுவாங்க. லலிதா சரசுவிடம் முறையிட்டாள். நான் யாரையும் மன்னிக்க தயாரா இல்ல. எல்லாரும் அவாவா இஷ்டம் போல நடந்துக்கலாம் என்றாள் விசாலம் சுவரிடம். பெரியம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க சரசு, மன்னிப்பு கேட்டுக்கோ என்றாள் லலிதா மறுபடியும். மாட்டேம்மா, நான் வேலையை விட்டே நின்னுக்கறேன். நிக்கட்டும் நிக்கட்டும், இங்க யாரோ அழறா போலத்தான் என்றாள் விசாலம் சுவரிடம். அப்படி சொல்லாத சரசு, நீ இல்லாட்டா எனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் உன்னை எப்பவானும் ஏதானும் சொல்லி இருக்கனா? நீ நல்ல மனுஷி, சுத்தமா வேலை செய்யறவ. ஆமாமா, இப்போ ஜன்னல் கம்பிக்கு முடி வளர்ந்திருக்கே, அந்த மாதிரி சுத்தம். விசாலம் சுவருக்கு தெரிவித்தாள். அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்களேன். லலிதாவுக்கு அழுகை வந்துவிடும் போல இருந்தது. இப்போது ரமேஷ் தாயிடம் சொன்னான். நீ ஏமா இதை பத்தியெல்லாம் அலட்டிக்கிற? வீட்டு விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கிருஷ்ணா ராமான்னு நிம்மதியாயிர. புத்தகம் படி, டிவி பாரு. உன் ஃப்ரெண்டு மீனாட்சி மாமியோட காவேரி கரையில உட்காண்டு டிவி தொடர்களை டிஸ்கஸ் பண்ண. கோவிலுக்கு போய் உச்சி பிள்ளையாரை தரிசனம் பண்ண. அதாவது, இப்ப நான் ஒதுங்கி இல்லாம வீட்ல எல்லாத்துலயும் அனாவசியமா தலையிடுறேன்னு சொல்ற, அதானே? விசாலம் தலை திருப்பி மகனை விழித்து பார்த்தாள். எனக்கு எம்பாடு, எப்படியோ போங்க. நான் வீட்டை விட்டே போயிடுறேன். எத்தனையோ முதியோர் இல்லம் இல்லையான்னா? பணம் கொடுத்துண்டு ராணி மாதிரி இருப்பேன். இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்ல தங்குவனா? சோத்துக்கு இல்லாமலா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்? பெட்டியை தூக்கி கொண்டு கோபத்துடன் கிளம்பியவளை ரமேஷும் லலிதாவும் கெஞ்சி கூத்தாடி சமாதானப்படுத்தி நிற்க வைப்பதற்குள் அவர்களுக்கு உயிர் போய் உயிர் வந்தது. லலிதா சரசுவை தனியாய் அழைத்து போய் சம்பள உயர்வு என்ற லஞ்சம் கொடுத்து வேலையில் நீடிக்க வைத்தாள். எனினும் விசாலத்துக்கும் சரசுக்கும் இடையே பனிப்போர் தொடர்ந்தது. 5-6 நாட்களாகியும் அம்மாவின் தூக்கிய முகம் இறங்கவே இல்லை என்பதை கண்ட ரமேஷ் அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர உதவுமாறு சித்திக்கு எஸ்டிடியில் அவசர அழைப்பு விடுத்தான். கோமதி வந்து அவனிடமும் லலிதாவிடமும், அக்கா கொஞ்ச காலம் ஏன் கூட இருக்கட்டும், அவளுக்கும் ஒரு மாறுதலா இருக்கும், கோவமும் மறந்து போயிடும், நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்கோ என்று தனிமையில் கூறிவிட்டு விசாலத்திடம், உன்னோட இருக்கணும் போல ஆசையா இருக்குக்கா என்ற அக்காவின் மனசை உருக்கி அவளை தன்னுடன் சென்னைக்கு அழைத்து வந்து விட்டாள். சென்னையில் விசாலம் சந்தோஷமாகவே இருந்தாள். தங்கையுடன் சேர்ந்து இளம் பருவ நினைவுகளை அசை போடுவது ஒரு சுகமான அனுபவம். இருவரும் ஒன்றாய் சினிமா, கலை கண்காட்சி, புத்தக சந்தை, அருகாமையில் இருந்த கங்காதரே கங்காதரேஸ்வரர் கோயில் என்றெல்லாம் போய் வந்தார்கள். சில நாட்கள் சுந்தரம் மாலை நேரத்தில் ஓய்வாக இருக்கும்போது மூவரும் கடற்கரைக்கு செல்வார்கள். தங்கைக்கு பூக்கள் பிடிக்கும் என்ற விசாலம் சௌந்தர்யா நர்சரிக்கு போய் குண்டுமல்லி செடிகளும் கானா மலருக்கான கிழங்கு வேர்களும் வாங்கி வந்து வீட்டு காம்பவுண்டில் பூமியை பதப்படுத்தி நட்டாள். தங்கையின் கணவருக்கு இனிப்பு என்றால் உயிர் என்பதால் வாரம் ஒரு இனிப்பு பட்சணம் தானே செய்து எவர் சில்வர் டப்பாவில் நிறைத்து வைத்தாள். அவ்வப்போது பாவம் ரமேஷும் லலிதாவும் எப்படி இருக்காளோ, நான் இல்லைன்னா அவளுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்புல இருக்கும் என்ற பெருமையுடன் பெருமூச்செறிந்தாள். கோமதிக்கு அருமை அக்காவுடன் இருப்பதில் மகிழ்ச்சி. சுந்தரத்துக்கும் அவள் தங்களுடன் தங்கி இருப்பதில் தடை இல்லை. மைத்துனியிடம் அவள் குறைபாடுகளை மீறி அவருக்கு மதிப்பு உண்டு. விவேகமாய் பேசவும் பழகவும் தெரியாத அசடு. தன் முனைப்பு சற்று அதிகம். ஆனால் மனசு தங்கம் என்பதாக அவளை எடை போட்டிருந்தார். அவள் எல்லாவற்றிலும் தலையிடுவது கூட பாசத்தில் விளைந்த அக்கறையால்தான் என்பதை நினைவுறுத்தி கொண்டுதான் கோமதி அவளை பல சந்தர்ப்பங்களில் சமாளிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் விருந்து சமைக்க வந்த ஆட்களை நள்ளிரவில் எழுப்பி வெளியே போக சொல்வது அறவே இயலாத காரியம். திரும்பி படுத்துக்கொண்டு கலைந்த தூக்கத்தை தொடர்ந்தாள். சுந்தரத்தின் நெருங்கிய நண்பர் ஒருவர் பதவி உயர்வுடன் தம் நிறுவனத்தின் லண்டன் பிரிவுக்கு செல்வதை முன்னிட்டு அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் வேறு நண்பர் உறவினர்களுக்குமாக 35-40 பேரை வீட்டில் இரவு உணவுக்கு அழைத்து சுந்தரம் அளித்திருந்த விருந்து அது. தங்கையா இருந்தா என்ன, பெரிய தொழிலதிபர் பெண்டாட்டி இல்ல, என் பேச்ச மதிப்பாளா? பொறுமிக்கொண்டே விசாலம் பிடிவாதமாய் அன்று இரவெல்லாம் கண் விழித்து வீட்டுக்கு காவல் இருந்தாள். காலையில் கோமதி அவள் முகத்தையும் கண்களையும் பார்த்துவிட்டு, என்னக்கா இது, ராத்திரியெல்லாம் நீ தூங்கவே இல்ல என்ற இரக்கத்துடன் கேட்டபோது, எப்படியம்மா தூங்க முடியும், வீட்டு பாதுகாப்பு பத்தி யாரேனும் ஒருத்தராவது கவலைப்படணுமோ இல்லையோ
என்று நொடித்துவிட்டு, விசாலம், நான் திருச்சிக்கு திரும்பி போறேன்டி, இங்க வந்து விளையாட்டு போல 4 மாசம் ஆறதே என்றாள். தங்கை தன் பேச்சை கேட்கவில்லை என்ற என்ன ஆங்காரம்! கோமதிக்கு ஆத்திரம் வந்தது. அடக்கிக் கொண்டாள். இவள் என் அக்கா, நான் கோபப்படக்கூடாது. ஆள் உயர ஈகோ இருப்பவர்களை குளுமைப்படுத்துவது அப்படி ஒன்றும் பெரிய காரியமில்லை. சமையற்காரர்கள் விடை பெறும்போது அவர்களில் முக்கியஸ்தர் அவளிடம், வரோம்மா, ராத்திரி தங்க நீங்க அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இல்லைன்னா திண்டாடி போயிருப்போம் என்றார். எனக்கு கூட முதல்ல அது தோணல. அந்த நேரத்துக்கு ஒரு வேளை பஸ் இருக்கலாம்னு தான் யோசிச்சேன். ஆனா தோ இருக்காளே எங்க அக்கா, இவ தான் அப்ப சொன்னா, காலையில இருந்து உழைச்சு 40 பேருக்கு விருந்து சமைச்சிருக்கா, பாவம், ரொம்ப அசதியா இருக்கும், ராத்திரி இங்கேயே படுத்து தூங்கிட்டு பொழுது விடிஞ்சப்புறம் போகட்டுமேன்னு இவ எடுத்து சொன்னப்புறம்தான் எனக்கும் உரைச்சது என்றாள் கோமதி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் பெரியம்மா, நீங்க தெய்வம்தான் என்று அவர் விசாலத்துக்கு பெரிய கும்பிடு போட்ட போது அவளுக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. அதன் பிறகு உடனே ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற பேச்சை அவள் எடுக்கவில்லை. அதே மனநிலையில்தான். நான் இனிமே எது ஒன்னிலையும் தலையிட போறதில்லையேம்மா, எப்படியோ எல்லாரும் சௌக்கியமா இருந்தா சரி என்று கூறினாள். கோமதிக்கு நிம்மதியாயிற்று. ஒரு வாரம் கடந்தது. மதிய உணவுக்கு பிறகு சகோதரிகள் விருந்தறையில் தலையணை போட்டு படுத்துக்கொண்டு காலஞ்சென்ற பெற்றோர், பழைய பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள், நண்பர்கள், இன்னும் பலரை பற்றி சுகமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். தெரிந்த குடும்பங்களில் நிகழ்ந்த பிறப்புகள், இறப்புகள், சண்டைகள், திருமணங்கள். திடீரென்று விசாலம் கேட்டாள், ஏண்டி கோமு, பாலுவுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போற? கோமதியின் பிள்ளை பாலு பொறியியல் பட்டதாரியாகி மும்பையில் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான். பாலு இப்ப பண்ணிக்கலையாங்க்கா, அமெரிக்கா போய் எம்பிஏ பண்ணி மார்க்கெட்டிங்ல டிகிரி வாங்கிண்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்து சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறானாம். அப்புறம்தான் கல்யாணம்னு கராரா எங்க கிட்ட சொல்லிட்டான். அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன தெரியும்? நாம தான் அவனுக்கு நல்லதை பார்த்து செய்யணும். வயசு பையன், கை நிறைய சம்பாத்தியம், கடிவாளம் போடாம விட கூடாதடி, அப்புறம் நம்ம பையன் நமக்கு இல்லைன்னு ஆயிடும். அவன் என்ன பச்சை குழந்தையாக்கா, நாம் அதிகாரம் செய்ய முடியுமா? விவரம் தெரிஞ்ச பையன், அவன் இஷ்டம் போலத்தான் விடணும், அதான் விவேகம். விசாலம் எழுந்து உட்கார்ந்தாள். உன் விவேகத்தை கொண்டு போய் உடப்புல போடு. என்ன தாயார்டி நீ? அவன் பண்ணிக்க மாட்டேன்னா விட்டுடுறதா? 27 வயசுல கல்யாணம் பண்ணிக்காம கிழவன் ஆனப்புறமா பண்ணிப்பா? அதெல்லாம் தெரியாதுக்கா, அவ அப்பாவும் நானும் கேட்டபோது இப்படித்தான் சொன்னான். உடனடியா பண்ணிட்டு தான் ஆகணும்னு தலைக்கு மேல் வளர்ந்த பிள்ளைய நாங்க சொல்ல மாட்டோம். சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நீங்க சொன்னா கேட்க மாட்டான், ஆனா நான் சொன்னா கேட்பான். அவன் ஏன் பையன்டி, என் பேச்ச மீறிடுவானா? உடனே அவனுக்கு லெட்டர் எழுதி 1 மாசம் லீவு போட்டுட்டு வர சொல்லு. 4-5 பொண்களை போய் பார்ப்போம். நான் இப்போ இங்க இருக்கிறது நல்லதா போச்சு. நானும் கூட வந்து எல்லா பெண்களையும் பார்த்து மணியா ஒன்னு அவனுக்கு செலக்ட் பண்ணி தரேன். நம்ம லலியை பார்த்து பண்ணலையா? ரமேஷுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? லெட்டர் போடுறியாடி? கோமதி மெல்ல எழுந்து உட்கார்ந்து தலையை கைகளில் பற்றி கொண்டாள். அமரர் கல்கி நூற்றாண்டு விழா மலர் இதழில் 1999ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.